ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் போது பெரும்பாவங்கள் செய்கிறான். பெரும்பாவம் என்றால் என்ன? சில வலியுறுத்தி ஏவப்பட்ட விஷயங்களை விடுவது பெரும்பாவம். வலியுறுத்தி ஏவப்பட்ட விஷயங்களை செய்வது பெரும்பாவம். அதே போல கடுமையாக தடை செய்யப்பட்ட பாவங்களை செய்வதும் பெரும்பாவம். ஒரு மனிதன் இப்படி பாவங்கள் செய்கிறான். ஆனால் அந்த மனிதனுடைய அகீதா ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த பாவங்கள் செய்த நிலையில் அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்யாமல் மூத்தாகி விட்டான், ஆனால் அகீதா உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் அவன் மௌத்தானால் அவனுடைய முடிவு என்ன என்று என்னிடம் உங்களிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இது ஒரு பேசிக்கான விஷயம். இதுக்குரிய பதில் என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஒரு மனிதன் அகீதாவில் தெளிவோடும் உறுதியோடும் இருக்கிற நிலையில் பெரும்பாவங்கள் செய்துவிட்டு அந்த பெரும்பாவத்தோடு மௌத்தானால் அவனுடைய முடிவு அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. எடுத்தெடுப்பில் அவனை நாம் நரகவாசி என்று சொல்ல முடியாது, அல்லது சொர்க்கவாசி என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் நாடினால் அவனை ஃபர்ஸ்ட் டைம், அதாவது மஹ்ஷர்ல வைத்து மன்னித்து சொர்க்கம் அனுப்புவான். அல்லாஹ் நாடினால் நரகம் போடுவான், நரகத்தில் போடுவான். நரகத்தில் போட்டுவிட்டு அவருக்குரிய தண்டனை முடிந்ததும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சில நேரங்களில் நரகத்திற்கு போட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் அல்லது வேறு ஷஃபாத்துகளை வைத்து அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அல்லது அல்லாஹ்வுடைய கருணையினால் அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அப்ப முடிவு என்ன? நரகம் போனாலும் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டான் என்பதுதான் முடிவாகும். காரணம் என்னவென்றால் அவனுடைய அகீதா சீராக இருக்கிறது, அவனுடைய நம்பிக்கை கோட்பாடு சீராக இருக்கிறது.